வீட்ல இருக்க எல்லாருமே பயங்கரமா டென்ஷனா இருக்காங்க. எதுக்காக இவ இப்படி ஏமாத்தியிருக்கா பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க கஜா கிட்ட. அவ தீக்குச்சிய எடுத்து தான் பத்த வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ! இவ்ளோ பண்ணியிருக்காளா? அப்படின்னு சொல்லிட்டு கஜா அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வேதா வராங்க. வந்த உடனே சொல்றாங்க. என்னம்மா ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கவங்க கேட்குறாங்க. அதுக்கு வேதா சொல்றாங்க. இல்ல அவங்க வந்துட்டு நெறைய வந்து அந்த புகைலாம் போயிருக்கு. அதனால முடியல உங்களால அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே வீட்ல இருக்க எல்லாருமே அமைதியா இருக்காங்க. என்னடி என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன சொல்ல வந்தியோ அத மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஆமாம்மா பின்ன வேற என்ன பண்ண முடியும்? நீ என்னம்மா பண்ணி வச்சிருக்க? ஒரு ஒரு உயிர் போறதுக்கு காரணமா இருப்பியே நீ! நீ எதுக்காக இதெல்லாம் பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க. நான் என்னடி பண்ணேன்? என்ன பண்ணேனா? கதவ மட்டும் தான் நான் சாத்துனேன். இங்க பாத்தியா? இந்த தீக்குச்சி எங்க இருந்தது தெரியுமா? அந்த ரூம்ல இருந்தது. அது எப்படி இந்த தீக்குச்சி அங்க போச்சு? அப்ப அவ தான் ஏதோ பத்த வச்சிருக்கா. இது உனக்கு புரியுதா? இல்லையா? அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இங்க பாரும்மா, நீ வந்து அந்த மிர்னாளினி மேல கோவமா இருக்க. அதனால தான் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு வேதா சொல்றாங்க. இல்ல வேதா, கண்டிப்பா அம்மா சொல்றதுல உண்மை இருக்கு அப்படின்னு கஜா சொல்றாங்க. இல்ல அத்த, உண்மையாவே மிர்னாளினிக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. இவ நம்ம சொல்ற பேச்செல்லாம் சுத்தமா காது கொடுத்து கூட கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கர கோவமா போறாங்க. உள்ள வேதா போன உடனே சொல்றாங்க. என்ன என்னோட பர்த்டே கொண்டாடவே முடியல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்றாங்க. என்னம்மா பண்றது? இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் முடியல. சரி அடுத்த பர்த்டே நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தன்வி சொல்றாங்க. இப்போ கூட இன்னும் பர்த்டே முடியலல்ல. கண்டிப்பா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அங்க மிர்னாளினி ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி டாக்டர் கிட்ட என்ன நல்லா நடிச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சூப்பரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆதிக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. சூப்பர் மிர்னாளினி சூப்பர். நான் என்ன சொல்றேனோ அத நீ கரெக்ட்டா பண்ற. இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே நடி அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாரு. ஆதிய பார்க்கறதுக்காக லாயர் வந்திருக்காரு. அப்ப லாயர் கிட்ட ஆதி சொல்றாரு. இங்க வேதா, விக்ரம் 2 பேர காலி பண்ணணும். அதுதானே உங்க பிளான் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்றாரு. இல்ல. வேதா, விக்ரம், மீனு 3 பேருமே காலி பண்ணணும். 3 பேருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் ஒரு வில்லங்க இருந்தா தான் என்ன வர வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்லிட்டு இருக்காரு. விக்ரம் கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு. போகிற வழியில் ஒருத்தர் வந்து தெரியாமல் குறுக்க விழுந்துட்டாரு. அப்படி இறங்கி வராரு. வந்தோடனே ஏய் எதுக்காக இப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பார்த்தா பாஸ்கர். பாஸ்கர் நீயா? நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நான் வந்துட்டு எனக்கு மனசு சரியில்லை. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்டுட்டு இருக்காரு. இல்லை என் பொண்ணு வந்துட்டு எங்களோட டார்ச்சல் தாங்க முடியாமல் எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் என்னாச்சு? உன் பொண்ணுக்கு நீ என்ன டார்ச்சல் கொடுத்த அப்படின்னு விக்ரம் கேட்குறாரு. இல்லை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் என் பொண்ணு. ஆனால் இன்னொருத்தி நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசில் என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துப்பேன்னு சொன்னான். ஆனால் இப்போ அவளுக்குன்னு ஒரு குழந்தை வந்தவொடனே என் குழந்தைய குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டா. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே விக்ரம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அப்படியே வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோடனே அங்கே வந்து வளகாப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. வளகாப்பு பண்ணும்போது அவங்க அக்காவுக்கு எல்லாருமே பேசுகிறாங்க. என்ன இன்னும் ஒரு ரூம் வேணும் போல இருக்குது. ஏன்னா விக்ரம் வேதாவுக்கு ஒரு ரூமு, உங்கள் பொண்ணுக்கு ஒரு ரூமு, எல்லாருக்கும் ஒரு ரூம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குழந்தெல்லாம் பிறக்கும்ல வேதாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே வேதா அப்படியே வெட்கப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு கண்ணாடி அண்டை பார்க்குறாங்க. அப்படியே ஒரு தலைகாணி வயித்துல வச்சுட்டு அப்படியே மாசமாக இருக்க மாதிரி அழகாக பார்த்துட்ருக்காங்க. அதை விக்ரம் பார்க்குறாரு. பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகுறாரு. அந்த பாஸ்கர் சொன்னது எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாரு. தனக்குன்னு குழந்தை வந்தா ஆனால் இன்னொருத்தவங்களோட குழந்தைய அவங்க கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையுமே அப்படியே விக்ரம் நினச்சி பார்த்துட்ருக்காரு. ஆனால் வேதா கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அப்படியே மாசமாக இருக்க மாதிரி பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அப்படியே.